தலைவரின் 173 சுந்தர் சி அவர்கள் அந்த படத்தை இயக்குவதிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார். சுந்தர் சி அவர்கள் எதிர்பார்ப்பு தகர்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா சுந்தர் சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா ஒரு காமெடியா வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை இது அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. அது வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு. கமர்ஷியலாவும் சரி காமெடியாவும் சரி சூப்பரா இருந்த ஒரு படம். ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. சுந்தர் சி அவர்களும் தலைவரும் இணைந்தால் எப்படி இருக்கும். கமலஹாசன் அவர்கள் தயாரிப்புல வந்து இந்த படம் வந்து வேற மாதிரி ஒரு ஜானர்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன் எலிமெண்டோட தலைவரை பார்க்க போறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. ஒரு 7 நாளுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு வந்து திடீர்னு தவிடுபடி ஆகிருச்சு. இது வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்கு. இதற்கான சரியான காரணம் வந்து இன்னும் வந்து கிடைக்கல. இதற்கு சரியான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் சைட்லயும் சுந்தர்சி அவர்களுக்கும் இருக்கு கருத்து வேறுபாடாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுந்தர்சி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட ஒன்லைன் மட்டும் தான் சொல்லுவாரு. அவர் கதையை முழுசா சொல்லவே மாட்டாரு. படம் வந்து அப்படியே ஒன்லைன்லேயே டெவலப் பண்ணி தான் படம் எடுப்பாரு. இதை வந்து அருணாச்சலம் அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து சுந்தர்சி அவர்களோட வந்து ரஜினிகாந்த் அவர்கள் படம் பண்ணாமல் இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு, சுந்தர் சி ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவுக்கே மிகப்பெரிய இழப்புன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு ஃபன் எலிமெண்டோட காமெடியா ஒரு கமர்ஷியல் ஒரு படத்தை வந்து சுந்தர் சி அவர்கள் சூப்பரா எடுக்கக்கூடியவர். அது ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆயிருச்சு. பட் கண்டிப்பாக சுந்தர் சி அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் கூடிய விரைவில் ஒரு படம் வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. அது வேற ஒரு பேனர்ல இருந்து வரக்கூடிய படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மீண்டும் கிளம்பி இருக்கு. இப்ப இந்த 173 யார் டைரக்ட் பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணலாம், யாருன்னு பார்க்கலாம்.